வெல்கம் டு பட்டன் செட். இந்த வீடியோவில் OnePlus Wireless 2 கம்ப்ளீட் ரிப்பேர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். OnePlus நெக் பேண்ட்லேயே இந்த ஒரு ஹெட்செட் மட்டும்தான் ரொம்ப காஸ்ட்லியான டிவைஸும் ப்ளஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரிப்பேர் ப்ராசஸும் கொண்டது. இந்த ஹெட்செட் அப்படியே நார்மல் OnePlus Wireless Z அந்த டைப்பை கொண்டது தான். பட்டு போர்டில் எந்த ஒரு சால்டரும் இதில் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த சால்டரிங் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாமே கனெக்டிங் ஸ்டிப்பாகவே இருக்கும். ஸோ இப்போ ப்ராப்பராக நம்ம சார்ஜிங் ஏறுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு டிஸ்அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்காகவே இந்த ஹெட்செட்டை எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கஸ்டமரும் இந்த ஹெட்செட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த OnePlus Wireless 2ல கரண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ லைனில் சில நாய்ஸ் மட்டும் இருக்குது. அந்த நாய்ஸு போர்ட்லேருந்து வருதா இல்லை வந்து ஒயரை ஷேக் பண்ணுறதுனால வருதா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இப்போ இந்த ரீஸ்டரேஷன் ப்ராசஸில் நம்ம 4 ஜாயிண்ட்டையுமே கட் பண்ணி ரீசால்டர் பண்ணிடலாம். ரிப்பேரில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டிஸ்அசம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி செக்ஷன் ரைட் சைடில் டிஸ்அசம்பிள் பண்ணி முடிச்சிடலாம். டிஸ்அசம்பிள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு சார்ஜிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்லாட் ரிங்கை எடுத்துகிட்டு சுவிட்ச் பட்டனை வந்துட்டு கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணி வெளியில் எடுத்துக்கங்க. ஏன்னா மறுபடியும் ப்ளேஸ் பண்ணும்பொழுது இந்த மார்க்கானது உங்களுக்கு யூஸ் ஆகும். தென் பேனலை வந்துட்டு மேக்ஸிமம் உடைக்காமல் எடுத்து பாருங்கள். பட் OnePlus Wireless 2ல் என்றைக்குமே பிசிபி செக்ஷனில் இருக்க கேபிளோடைய கேபினை உடைக்காமல் எடுக்க முடியாது. ஸோ உடச்சி வெளியில் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் வால்யூம் கண்ட்ரோலர். இந்த வால்யூம் கண்ட்ரோலர் ஏஜிங் ஆனதுனால கஸ்டமர் இதில் வந்து டேப்ஸ் நிறையா வந்து சுற்றிருக்காங்க. ஸோ இந்த எல்லா டேப்ஸையும் நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டைம் வந்து அந்த சுவிட்ச் பட்டனும் ஒட்டிட்டு வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 50% டிஸ்அசம்பிள் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கேபினுக்கு பதிலாக நம்ம ஓல்டு Wireless Zல இருக்கக்கூடிய கேபின் எடுத்துக்குவோம். 2 கேபினும் 100% மேட்ச் ஆகும். இப்போது ரைட் சைடில் நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிப்போட கேபினையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது மேனுவலாக வந்து சால்டர் பண்ணுங்கள். இதுக்குண்டான ஒயரிங் டீட்டெயில் நீங்கள் எடுத்த ஸ்ட்ரிப்புலேயே இருக்கும். அதுக்கேற்றாப்பில் பார்த்து கேர்ஃபுல்லாக சால்டர் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட்டில் நம்ம சால்டர் பண்ண 2 லைனும் ஆடியோ லைன், அதாவது க்ரீன் அண்டு ரெட் ப்ளஸ் கோல்டு வந்து ரைட் சைடுக்கு உண்டான ஆடியோ லைன். ரிமைனிங் 3மே ஹால் சென்சார் லைன். இப்போ பிசிபியை நம்ம ரீசால்டரிங் பண்ணிட்டோம். தென் ஸ்பீக்கர் செக்ஷன். இந்த ஸ்பீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய 2 கேபிளையும் நம்ம டிசால்டர் பண்ணிடலாம். டிசால்டர் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக நம்ம ஃபால்கான் 530 கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவை வந்து அப்ளை பண்ணிடலாம். மேக்ஸிமம் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம இருக்கக்கூடிய ஹால் சென்சாரை டேமேஜ் பண்ணாமல் எடுக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் ஹால் சென்சாரை பிடிச்சி வேகமாக இழுத்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் வேகமாக இழுக்கும் பொழுது அந்த ஹால் சென்சாரோடைய பிரிண்ட்டு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த யூனிட்டுக்கு ஹால் சென்சார் எங்கேயுமே வெளியில் கிடைக்காது. ஸோ இந்த நீங்கள் ஹால் சென்சார் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இதில் இருக்கக்கூடிய கிளாஸ் பீசஸ்லாம் உடச்சி எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய சென்சாரை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் வீடியோவில் படப்படன்னு பேசுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, வேறு வழி இல்லை. ஏன்னா ரிப்பேரும் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கும் நமக்கு வந்து டைம் இல்லை. கரண்ட் டில் நவ் பட்டன் செட்டில் டோட்டலாக வந்து ஒரு 76 டிவைஸு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் டிவைஸை சீக்கிரமாக நாங்கள் வந்து டெஸ்பேச் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஹால் சென்சாரை ப்ராப்பராக பேக்லேருந்து ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து Wireless 2 ஹால் சென்சார். டோட்டலாக 3 டாட் லைன்ஸ் இருக்கும். இந்த 3 டாட் லைன்ஸும் நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ் மற்றும் ஹால் செலெக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு, தென் வந்து ப்ளூ, லாஸ்ட்டாக பாசிட்டிவ் ரெட். இப்போ இந்த ஹால் சென்சாரை வந்து நம்ம கரெக்டாக சால்டரிங் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம இந்த மேக்னெட்டிங்கை ப்ளேஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போது ஹால் சென்சாரோடைய சால்டரிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் 100%. தென் ஆடியோ லைனை நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ லைனை சால்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிங் மேக்னெட்டை நம்ம சென்சாருக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ரிங் மேக்னெட் எல்லாத்தையுமே நம்ம ஃபெவிக்விக் அந்த க்ளூவை வந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் போட்டு அதை வந்து சீல்டு பண்ணிக்கலாம். என்றைக்குமே ஃபெவிக்விக் ட்ராப் போடும் பொழுது சென்சாரோடைய லேயரில் படாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு சைடு நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேட்ரி செக்ஷனை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். பேட்ரி செக்ஷன் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய ஹோல்டர் கைடு வெளியில் வராத மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்பராக கேஸை வந்து கவர் பண்ணிக்கலாம். நமக்கு கிடைச்ச இந்த கேஸும் வந்து டேமேஜான கேஸ் தான்.
இந்த கேஸை வந்து இருக்கக்கூடிய அந்த டேமேஜ் ஏரியாவில் எல்லாத்துலேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போது ஆன் ஆஃப் கண்டிஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க ஒன் டைம். அடுத்து பிசிபி செக்ஷன். இந்த பிசிபி செக்ஷனை டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக டிஸ்அசம்பிள் பண்ணுங்கள். டோட்டலாக மேலே இருக்க கவரை எடுத்து முடித்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த லேயர் ஸ்ட்ரிப் லேயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஹோல்டரில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் ரைட் சைட்லேயுமே வந்து அந்த செக்ஷன் இருந்துச்சு. நம்ம அதில் என்ன பண்ணோம், ப்ளோ பண்ணி வெளியில் எடுத்துட்டு அதில் டைரெக்டாக வந்து ஒயரை வந்து பிசிபியில் வந்து சால்டர் பண்ணோம். அது வந்து ஒரு மெத்தடு. இப்போது நம்ம இதில் பண்ணக்கூடியது ரெண்டாவது மெத்தடு. இந்த ரெண்டாவது மெத்தடில் இருக்கக்கூடிய அந்த கம்பிங்கள்லேயே வந்து நம்ம சால்டர் பண்ண போகிறோம். லெஃப்ட் செக்ஷனில் மைக் யூனிட் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம கம்பியிலே சால்டர் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஒயர் இன்னொரு ஒயரோட மெர்ஜ் ஆகும் பொழுது நமக்கு அந்த ஆடியோ லைனும் ப்ளஸ் மைக் லைனும் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். டோட்டலாக இந்த எல்லாமே டிஸ்அசம்பிள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு கம்பி இன்னொரு கம்பியோட ஒட்டாத மாதிரி நமக்கு சால்டரிங்கும் பண்ணுற மாதிரி எல்லா கம்பியும் நவுத்தி வச்சுக்குங்க. இருக்கிறதுல இந்த ப்ராசஸ் கொஞ்சம் யூனிக்கான ப்ராசஸ். அதனால தான் இதை ஓட விடாமல் அப்படியே நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இப்போ இந்த செக்ஷனில் ப்ராப்பராக நம்ம எல்லா லைனையுமே வந்து சால்டர் பண்ணிடலாம். இந்த செக்ஷனுக்கு ஒயரிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கலையேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்லேயே லைனிங்காக ஒவ்வொரு கலர் கோடிங்கும் இருக்கும். அதை பார்த்தே சால்டர் பண்ணிடுங்க. என்டையர் சால்டரிங் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே க்ளூவை வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் டோட்டலாக அந்த க்ளூ ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். க்ளூ எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம இப்போ அசம்பிள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிசிபி செக்ஷனை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்பொழுது எந்த டைம்லேயுமே அதிகமாக வலு கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம சால்டர் பண்ணியிருக்கிறது கம்பியில் தான் சால்டர் பண்ணியிருக்கோம். அது போய் ஒரு பொசிஷனில் இருக்கிற வரைக்கும் நம்ம இதில் வந்து ஹார்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நம்ம இதில் சால்டரிங் பண்ணியிருக்கிறது 100% ஓகேவா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக மேக்னெட்டிக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு டிவைஸை ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணும்பொழுது டிவைஸ் ஆனது ஆஃப் ஆகணும். இந்த மாதிரி ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சால்டரிங் பண்ணியிருக்கிறது கரெக்டு. அடுத்து உங்களுக்கு தகுந்தாப்பில் இந்த பிசிபி செக்ஷனில் இருக்கக்கூடிய லேயரில் ப்ரோக்கனான எல்லா பீசஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஆடியோ, இந்த லெஃப்ட் ஆடியோவில் இருக்கக்கூடிய கேபிளை நம்ம வந்து சால்டர் பண்ண போகிறோம். மேலே இருக்கக்கூடிய ஹெட்டை டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கேபிளை டீசால்டரிங் பண்ணிடுங்க. ரைட்டில் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஓட்டாமல் ஃபுல்லாக போடுறேன். எப்படி ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணுறதுன்றதை பார்த்துக்குங்க. இப்போ லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஆடியோ லைனை சால்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அசம்பிள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். என்டையர் சால்டரிங் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெட்செட்டை ஒரு தடவை வந்து டேர்ன் ஆன் பண்ணி ஆடியோலாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபுல்லாக அசம்பிள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இந்த வால்யூம் கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய பேடு உடஞ்சிருந்துச்சு. அந்த பேடை நம்ம லைட்டாக வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு லேயர் மாதிரி ஒரு பேச்சஸை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஹீட் சிரிங் ஸ்லீவை அப்ளை பண்ணிடலாம். ஹீட் சிரிங் ஸ்லீவை ஃபுல்லாக வந்து ஹீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் மைக் ஹோல் வந்து இருக்கிற இடம் பார்த்து அதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அசம்பிள் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இந்த க்ளூவை வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நெக்கில் இருக்கிறதுனால மேபி வாட்டர் ஆனது உள்ளே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இந்த க்ளூ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. இந்த க்ளூ அப்ளை பண்ணும் பொழுது தான் கொஞ்சம் வியர்டாக தெரியும். லேட்டாக இது கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருக்கும். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து OnePlus Wireless 2ஓட கம்ப்ளீட் ரிஸ்டோரேஷன். இந்த வீடியோவில் நான் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுங்கிற அந்த ப்ராசஸை மட்டும்தான் சொல்கிறேனே தவிர எனக்கே தெரியுது நான் எந்த ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். ரெக்கார்ட் பண்ணும்பொழுது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நான் நிறையா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் லாங்குவேஜ் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கிறதுனால என்னால் ஃப்ளூவெண்ட்டாக அதை உங்களுக்கு வந்து கன்வே பண்ண முடியல. இந்த வீடியோவிலையும் நான் கொஞ்சம் வேகமாக கடகடன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர என்ன சொல்ல வரேன்னு எனக்கும் புரியல. பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய ஹெட்செட்டில் ஏதாவது ரிப்பேர் பண்ணும் பொழுதோ இல்லை அது ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகலைன்னாலும் என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணலாம். இதில் 24/7 மொபைல் நம்பரை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ரிங் பண்ணி அடுத்த ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் உங்களை வந்து மறுபடியும் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் செட்.